அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டாபிக், ஒரு சர்வீஸ். அதாவது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ளிகேஷனை மட்டும் நீங்க விஷுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே எப்படி ஏஐ பேஸ்டு சொல்யூஷன், அதுவும் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலான்றது உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். கண்டிப்பா ஒரு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத எண்ட் டு எண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த ஃபீல்டில் கெத்தா மாசா இருப்பீங்க. அப்போ எங்க ஆரம்பிக்கணும், எப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், எப்படி அக்யூரேட்டா நம்ம டெலிவர் பண்றது இந்த ஆன்சரை இந்த ஏஐ யூஸ் பண்ணி. இன்கேஸ் ஏஐ ரொம்ப கஷ்டம், ப்ரோக்ராமிங் எனக்கு வராது, இதுக்கு மேலெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரூல் பண்ண போது. அதுவும் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது இந்த வேர்ல்டுல மொத்தம் எவ்வளவு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸுமே சர்வே ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குன்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு கூடிய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ கூட எடுத்துக்கலாம். அது ஒரு ப்ராடக்டா, சிம் கார்டு ப்ராடக்டா இருந்தாலும் நம்மளுக்கு சர்வீஸ்ன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த சர்வீஸ்ல நம்மளுக்கு நம்மளோட என்ன குரிஸா இருந்தாலுமே அதை ரிசால்வ் பண்றாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்லயே ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா இப்போ வேர்ல்ட்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஹியூஜாவே இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டாபிக், ஒரு சர்வீஸ். அதாவது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் இந்த கஸ்டமர் சர்வீஸை பத்தி பேசுறேன்னா, இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் ஆக போகுதுன்னு 3 ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ளிகேஷனை மட்டும் நீங்க விஷுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே எப்படி ஏஐ பேஸ்டு சொல்யூஷன், அதுவும் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலான்றது உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். ஆல்ரெடி நீங்க கஸ்டமர் சர்வீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஐடி ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கலாவோ, நான் டெக்னிக்கலாவோ, இல்லைன்னா டிரெக்டாவே நீங்க கஸ்டமர் கிட்ட கொரீஸை சால்வ் பண்றதுல இருக்கீங்கன்னா, இல்ல கஸ்டமர் சர்வீஸ்க்குள்ள தான் போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத எண்ட் டு எண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த ஃபீல்டில் கெத்தா மாசா இருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி. கஸ்டமர் சர்வீஸ்ல குவாலிட்டி அப்படின்ற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் நம்ம ஹோப் ஏஐல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் சர்வீஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளோட கஸ்டமர் சர்வீஸை ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன சினாரியோ, அதுக்கு எப்படி ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கோர்ஸோட ஹைலைட்டே என்னன்னா இம்மீடியட்டா டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அஸ் ஆஃப் நவ் கரண்டா சிங்கிள் டேக்கு 200+ டவுட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ், அதுவும் 1-on-1 டவுட் கேட்கும் பொழுது எவ்வளோ டேட்டாஸ் எங்களுக்கு வரும், எத்தனை பேரை நாங்கள் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ பேருக்கும் நாங்கள் கரெக்டாக சர்வீஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரும் கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சிருக்காங்களான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஹோப் ஏஐலேருந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டவுட் கிளாரிஃபிகேஷன் டீமுக்குமே ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவோம். அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீம் கிட்ட எல்லா டவுட்ஸுமே இனிஷியல் ஸ்டேஜில் ஃபுல்லுமே அவங்க கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. அப்படின்ற போது என்னால் ஒவ்வொருத்தரும் என்ன சேட் பண்ணுறாங்க, எங்கள் சைடு இந்த சர்வீஸ் ஒழுங்காக போகுதா, எல்லா டவுட்ஸுமே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுறாங்களா கொரீஸை, இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கொரீஸை எங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் டீம் மிஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஏன்னா மேனுவலாக இது எல்லாத்தையும் நம்மளால் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சோன்னா, டெய்லி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும். ஒரு கேண்டிடேட் கூட எங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டவுட் கிளாரிஃபிகேஷன் ஏவோட ஃபோன் நம்பர்ல அன்னைக்கு மட்டும் ஒரு 20 பேர் சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 20 பேரோட இண்டிவிஜுவல் சம்மரியுமே எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் என்ன சேட் பண்ணாங்கன்ற டேட்டா ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இருக்கும், வெப்கூப்லையும் நாங்கள் கலெக்ட் பண்றோம். அது போக ஒருத்தர் மட்டும் 50 சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50யுமே நம்மளால ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா அந்த 50 சேட்டோட சம்மரி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? எஸ், எங்களுக்கு அந்த 50 சேட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க,
ஒருத்தரோட அந்த 50 சேட்டையுமே சம்மரி எடுத்து சென்டர் என்ன சம்மரி, ரிசீவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களோ ரிசீவரோட சம்மரி, இது மாதிரி நாங்கள் தனியாக ஒவ்வொரு டேட்டாவையுமே ஆட்டோமேட்டிக்காக ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக தெரிஞ்சிச்சு. அதனால டெய்லி நைட்டு 12 மணிக்கு ப்ரீவியஸ் டேவோட டேட் போட்டு ஃபுல் மெசேஜும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிட்டு அந்த ஃபில்டரில் ஒவ்வொருத்தரோட சென்டர் சம்மரியும் ரிசீவரோட சம்மரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோக்குமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எங்களுக்கு எவ்ரிடே 12 மணிக்கு ரெஸ்பெக்டிவ் மேனேஜருக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனாகவே போயிடும். ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு என்ன சேட் பண்ணியிருக்காங்கன்ற சம்மரி, ரிசீவரும் என்ன அமைச்சிருக்காங்க, சென்டரும் என்ன அமைச்சிருக்காங்கன்றது. இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் டீமை மானிட்டர் பண்ணுறதுக்கு. இந்த என்டையர் ஃப்ளோலையே எங்களுக்கு எங்கே ஏஐ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சம்மரைஸ் பண்ணுறதுக்கு. 50 சேட் பண்ணியிருக்காங்க, 20 சேட் பண்ணியிருக்காங்க ஒரு கேண்டிடேட் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணி அவங்க இதுதான் பேசியிருக்காங்க அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறதுக்கு. இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். அது என்னன்னா ஃப்ளர்ட் ப்ரிடிக்ஷன். ஒவ்வொரு சேட்டுமே ஃப்ளர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையானா, ஒரு தேர்ட் பர்சன் ஹேண்டில் பண்ணுற போது எதுவுமே நம்ம கையில் இல்லை, எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா. இது மாதிரி ஃபியூச்சரில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கஸ்டமர் சர்வீஸ்க்கு வரும். அப்போ ஏஐ யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் இதை ஸ்கேல் பண்ணிகிட்டே போகலாம் இந்த சர்வீஸை. நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் என்கொயரி. அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, ஒரு சேட்பாட் இருக்கு, நம்ம கோர்ஸை பற்றி என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த சேட்பாட்டில் போயிட்டு அவங்க டைப் பண்ணும் பொழுது யார் சேட் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்வியஸ்லி நம்ம ஒரு லீடை கூட மிஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோம்னா. அப்போது எடுத்த உடனே உங்கள் நேமும் உங்கள் பேரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ ரமிஷா அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நேம் தான், இது ரமிஷா, இது ஃபோன் நம்பர்னு ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போயிடும். இது எல்லாமே நாங்கள் பேக் எண்டில் கோடிங் பண்ணியிருக்கோம். இதனால நாங்கள் ஒரு லீடை கூட மிஸ் பண்ணுறது கிடையாது. இதில் எங்கே மேம் ஏஐ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் ஃபுல்லாக ரேக் மெத்தடில் எல்லா கான்செப்ட்டுமே சொல்லிட்டோம். அதாவது நாங்கள் இப்படி தான் சர்வீஸ் பண்ணுறோம். ஒருத்தர் வந்து என்கொயரி கேட்டால் என்ன பதில் எதிர்பார்ப்பாங்களோ அந்த பதிலை அந்த சேட்பாட்டுக்கு சொல்லிட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸை ஜென்ரேட் பண்ணுது பேஸ்ட் ஆன் த யூசர் கொரி. இதில் ஹைலைட்டு என்னன்னா லீட் கேப்சரிங் சிஸ்டம் தான். ஆட்டோமேட்டிக்காக இது நேம் தான், இது ஃபோன் நம்பர் தான்றதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். அஸ் ஏஐ கம்பெனியாக எங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அமேசானில் கஸ்டமர் சர்வீஸ் பாட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அந்த ப்ராடக்ட் பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஏஐ அசிஸ்டன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும், டெலிவரி ஆச்சா, ஷிப்மெண்ட் ஆச்சா, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே அந்த ரூஃபஸ் ஏஐ அசிஸ்டன்ட்லேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ப்ராடக்ட் பேஸில் ஒரு இ-காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சோஃபார் நம்ம 3 அப்ளிகேஷன் பார்த்தோம். கஸ்டமர் சர்வீஸில் குவாலிட்டி, எங்களோட சினாரியோவில் எப்படி எங்களோட கஸ்டமர்ஸ்க்கான சேட்டை கரெக்டாக கொஹிரண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறன்ற ப்ராப்ளமை ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஒரு வெப்சைட்டில் வரக்கூடிய லீட் கேப்சரிங் சிஸ்டமையும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹியூமன் பேஸ்டு ஒரு ரிப்ளை கொடுக்கக்கூடிய சேட்பாட்டையும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ அமேசான். இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ராப்ளமை ஏஐ அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஜேர்னியில் வேற என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எப்படி ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நம்ம யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சிங்க, உங்கள் பிரெயினுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிச்சு, இது இப்படி சால்வ் பண்ணால் இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருமே அப்படின்னு நினச்சிட்டோன்னா போதும், அதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சால் நல்லா இருக்கும், அவங்க கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மட்டும் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கெத்தாக இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க, இல்லைன்னா நீங்களே உங்கள் மேனேஜர் கிட்ட எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணலாம். சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஏஐ யூஸ் பண்ணி நான் இப்படி சால்வ் பண்ணி தரேன். அப்போ எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், எப்படி அக்யூரேட்டாக நம்ம டெலிவர் பண்ணுறது இந்த ஆன்சரை இந்த ஏஐ யூஸ் பண்ணி,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நீங்க ரைட் கைடன்ஸோட ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து படிக்கணும். இன்கேஸ் ஏஐ ரொம்ப கஷ்டம், ப்ரோக்ராமிங் எனக்கு வராது, இதுக்கு மேலலாம் எனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அது உங்களை நீங்களே ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி விடுற மாதிரி வேண்டாம். ஏன்னா ஏஐ இஸ் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரூல் பண்ண போது. அதுவும் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு ஒரு தூண் மாதிரி. கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் இல்லைன்னா ஒரு கம்பெனியால வித்ஸ்டாண்டே பண்ண முடியாதுன்றது. அப்போ அந்த கஸ்டமர் சர்வீஸும் ஒரு பீக் டொமைனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பீக் டொமைனு. அது ரெண்டுமே சேர்ந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தான் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஃபர்ஸ்டா இருப்பீங்க. இனிமேலும் லேட் பண்ணாதீங்க. இன்கேஸ் இதெல்லாம் எப்படி மேம் நான் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து படிக்கிறது, நீங்க பண்ண அப்ளிகேஷன் மாதிரியே நான் எப்படி மேம் பண்ண கத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். உங்களை மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவங்களும் அவங்க கோரோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுன்றது தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் சிங்கிள் மென்டார்ஷிப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வித் இம்மீடியட் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனோட. உங்கள் ஜேர்னியை எங்கள் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோட வெபினார் பார்க்கணும். அந்த வெபினாரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், வெபினார் அட்டன் பண்ணுங்கள். அந்த வெபினார் அட்டன் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஏஐ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஓவர்வியூ கிடைக்கும். 10+ அப்ளிகேஷன்ஸ் நீங்களாகவே எழுதலாம். அட் எண்டில் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு கரியர் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஏஐ ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி வேற எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ரியல் டைம் டெமோவோட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம தமிழில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இதில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.